ஓஹெச் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். உள்ளொழுக்கு திரைப்படத்தினுடைய பெயர் அப்படின்னும்போது இதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ அண்டர் கரண்ட் நம்ம அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்கிறோம்ல, அந்த இங்கிலீஷில் இருக்கக்கூடிய அண்டர் கரண்ட்னுடைய மலையாள வார்த்தை தான் உள்ளொழுக்கு. இந்த படத்தினுடைய இயக்குனர் கிறிஸ்டோ டோமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான இயக்குனர் இந்த படத்தை இயக்கியிருக்கிறார். உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். இந்த படத்தை பற்றி நான் சொல்கிறதுக்கு காரணம், இப்படிப்பட்ட முயற்சி தமிழில் எடுக்கப்படுமா அப்படின்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த படத்தில் இவங்க எடுத்துக்கக்கூடிய கதைன்னு ஒரு மேட்டர் இல்லையா? இப்படி ஒரு கதையை இங்கே இருக்கக்கூடிய இயக்குநர்கள், நம்ம தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் இருக்காங்களே, அவங்க வந்து இந்த பேட்டர்னில் ஒரு கதையை நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே அநேகமாக எனக்கு 100% அப்படி நினைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம தமிழ்நாட்டு ரசிகர்களுக்கு எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் ஒன்றும் கூட கிடையாது. அப்படியே ஒரு ஸ்பீடுன்னு இல்லை, அப்படியே படம் ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக இருக்கணும், ஸ்பீடாக இருக்கணும், வேகமாக இருக்கணும், அப்படியே சூப்பர் ஃபாஸ்ட்டில் காட்சிகள் ஓடணும் அப்படின்லாம் எதிர்பார்ப்பாங்களே, அப்படியெல்லாம் ஒன்றும் ஓடாது. அவன் பேர் வந்து உள்ளொழுக்குன்னு பேர் வச்சது மாதிரியே மெதுவாக நகர்ந்து போய்கிட்டு இருக்கோம் படம் அப்படின்னு வச்சுங்களேன். ஆனால் வந்து எப்படின்னா கவித்துவத்தன்மை கொண்ட மிக அருமையான ஒரு திரைப்படம் உள்ளொழுக்கு. கதாபாத்திரங்கள் அப்படின்பது 2 கதாபாத்திரங்களை மட்டுமே மையமாக வைத்து எடுத்திருக்காங்க. ஒன்று நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஊர்வசி, இன்னொன்று வந்து பார்வதி திருவோத்து பார்வதி. இவங்க 2 பேரை மட்டுமே மையமாக வைத்து அப்படின்றது, அவங்க 2 பேரை மட்டுமே வச்சு ஒரு படத்தை பண்ணியிருக்காங்க. அந்த படம் வெற்றி படமாக அமைந்திருக்கிறது. ஆச்சரியமான ஒரு விஷயம் தானே. இதில் வந்து ஆச்சுன்னா பார்வதி வந்து ஆரம்பத்திலேயே ஒரு ஜவுளி கடையில் சேல்ஸ்காராக வேலை பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணு. அங்கே வந்து ஒரு இளைஞன் வர்றான், பார்வதி கூட பேசுகிறான். அப்போ ஃபஸ்ட்டு சீன்லேயே நமக்கு தெரிஞ்சது இவங்க 2 பேரும் காதலர்கள். அது 2 மியூச்சுவல் லவ் அப்படி வச்சுங்க. அந்த இளைஞன் பார்வதியை காதலிக்கிறான், பார்வதி அந்த இளைஞனை காதலிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஆரம்ப காட்சியில். அந்த இளைஞனுடைய கதாபாத்திரத்தினுடைய பேர் ராஜீவ், இந்த கதாபாத்திரத்தினுடைய பேர் அஞ்சு. அதுக்கடுத்து 2வது சீன்லேயே இந்த பொண்ணுக்கு திருமணம் ஆகிடுது, மணப்பெண்ணாக அப்படி நின்றுக்கிட்டு இருக்கா. அப்படியே பக்கத்தில் வந்து அவருடைய மணமகனை காமிக்கிறாங்க. அது தோமஸ் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதாபாத்திரம். அவன் வந்து இப்போ கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணத்துக்கு பிரசாந்த் முரளின்னு ஒரு நடிகர், அவர் தான் நடிச்சிருக்கார். அவருடைய மெலிஞ்சு போய் அப்படியே ஒரு சதைப்பிடிப்பு இல்லாத உடலை கொண்ட அப்படின்ற பேட்டர்னில் ஒரு கணவனாக வந்தவன் ஒரு நோயாளியை கவனிச்சுட்டே இருக்க முடியுமா? எப்போவுமே 24 ஹவர்ஸு அவளுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட துயர வாழ்க்கை. அவன் காக்கா வலிப்பு வந்து அவனுக்கு வந்து அப்படியே மருந்துகளை கொடுக்குறதும், மாத்திரையை கொடுக்குறதும், நெஞ்சை தடவி விடுறதும், கால் கையெல்லாம் அமுக்கி விடுறதும், மேலே நெஞ்சில் சாய வச்சுக்கிட்டு அவனை அப்படியே உடம்பை பார்த்துக்கிறதும், இதாக வேலை. புதுசாக கல்யாணம் பண்ணி வந்த ஒரு பொண்ணுக்கு அப்படி அந்த வாழ்க்கை துயரமான வாழ்க்கை அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணுனுடைய அம்மா தான் அந்த புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு வந்த அந்த இளைஞனுக்கான்ல, அவங்க அம்மா தான் ஊர்வசி, லீலாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்வசியினுடைய மகன். அந்த அம்மாவுக்கு ஒரு மக கல்யாணம் பண்ணி வேறு ஒரு ஊரில் இருக்காங்க. இங்கே வந்து கல்யாணமே ஆகாமல் இருந்த மகனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சாச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு தான் தெரியும் அந்த மகனுக்கு ஏற்கனவே பிரெயின் டியூமர் இருக்குது, மூளையில் கட்டி இருக்குது அப்படின்றது. அந்த மூளை கட்டி இருக்கக்கூடிய மகன் ஒரு ஸ்டேஜில் மயக்கம் அடைந்து கீழே விழுந்து இறந்துருவான், மரணம் அடைஞ்சாச்சு. இப்போ இவ கணவன் இல்லாத ஒரு இளம் பெண்ணாக இந்த பொண்ணு ஆயாச்சு. இந்த வீடை வந்து உனக்கு தான் நான் எழுதி வைக்க போகிறேன் அப்படின்லாம் ஊர்வசி தன்னுடைய மருமகளாக இருக்கக்கூடிய பார்வதிகிட்ட சொல்லுவாங்க. அந்த கிரிமேஷன்ற ஒரு மேட்டர் இருக்கிறது வரை நான் இருப்பேன், கிரிமேஷன் முடிஞ்சு போச்சுன்னா இந்த வீட்டை விட்டு நான் போயிடுவேன், என்னை கம்பல் பண்ணாதீங்க, இந்த வீட்டில் இருக்க சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்லிடுவாங்க. அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரை வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட நாள் வரும், அந்த பாடியை கொண்டு வந்துடுவாங்க. அந்த இறுதிச் சடங்கு இந்த விஷயங்கள் எல்லாமே வீட்டில் வச்சு இதெல்லாம் பண்ணுவாங்க. இது முடிகிறது வரை நீ இரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பார்வதியை பொறுத்தளவு ரொம்ப ஸ்டபனாக இருப்பாங்க. இந்த வீட்டை விட்டு நான் அப்பா அம்மா யாராக இருந்தாலும் எது நினச்சாலும் சரி, நான் அந்த வீட்டை விட்டு நான் போயிடுவேன் அப்படின்றதில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இறுதிச் சடங்கு முடிஞ்ச உடனே அங்கேருந்து தன் காதலன் கூட பைக்கில் போகிறதுன்ற மாதிரி பிளான் போட்டு போயிருக்கிறது. அங்கே போன பிறகு அந்த இறுதிச் சடங்கு முடிஞ்ச பிறகு அவன் கேட்பான், சரி அதெல்லாம் ரைட்டு, நீ அந்த அவங்க வந்து அந்த இதை வீட்டெல்லாம் எழுதி தரேன்னு சொல்லி சொன்னாங்களே, அதை எழுதி வாங்கிட்டியா நீ? இல்லை, அதை இப்படிப்பட்ட இதில் போய் இப்போ தான் அவங்களுக்கு இந்த இதில் அதெல்லாம் இருக்கட்டும், இருந்தால் கூட அவனை கவனிச்சிருக்கீல்ல நீ, அவனுக்கு அவன் கூட நீ படுத்துருக்கன்னு சொல்லி தெரிஞ்சு கூட நான் சரின்னு சொல்லிட்டு நான் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன்ல உன்னை, அதை யோசி.
இப்போ அந்த வீடை நீ எழுதி வாங்கி அப்படின்னா நமக்கு ஏதாவதுச்சுன்னா நம்ம வாழ்க்கைக்கு அடுத்து யூஸ் ஆகும்ல. இப்போ இருக்கிற இதில் எனக்கு என்ன பெரிய இந்த வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது, அதெல்லாம் இருந்தாச்சுன்னா நமக்கு வாழ்க்கை வந்து பிரகாசமாக இருக்கும். அதெல்லாம் யோசிக்காத. அந்த கிளவிட்ட எப்படியாவது நச்சரித்து அதை எழுதி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணு. அவங்க கூட இருந்திருக்க இல்லை நீ, அப்போ அதை எழுதி வாங்கு அப்படின்ற மாதிரி அவன் அதில் அந்த சொத்தை வாங்குறதுலையே அவன் அதுலேயே கண்ணாக இருப்பான். இவ வந்து அப்படி யோசிப்பா. இப்போ தன்னை விரும்புகிறத விட அந்த வீடை எழுதி வச்சின்னு சொல்லி நம்ம சொன்ன பிறகு அப்படின்றல அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் இவன் வந்து தன்னை ஏற்றுன்றதுக்கு தயாராக இருக்கான். அப்போ இவன் வந்து குறின்றது அந்த சொத்தை அடைகிறது தான் இவனுடைய நோக்கம். அதுதான் உண்மையான நோக்கம் அப்படின்றது இவளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படியே அந்த அந்த இறுதிச் சடங்கு முடிஞ்சு எல்லோரும் அப்படி கிளம்பி அப்படி இப்படின்றாயி ஊர்வசி மட்டும் தனியாக ஒரு படகுல மறுபடியும் வீட்டுக்கு அவங்க மட்டும் திரும்பி வந்து அப்படின்ற மாதிரி இது. மகள்லாம் போயாச்சு, இப்போ ஊர்வசி மட்டும்தான். அவங்க வந்து அப்படி படகுல ஏறி அப்படியே சோலோவாக வீட்டுக்கு திரும்பி வரணும். இவ வந்து அந்த காதலனுடைய நோக்கம் என்னன்றது இவளுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. அதனால் நேராக போவா. அந்த தான் வந்த கார் இருக்குல்ல, அந்த டிக்கியில் வந்து அவளுடைய பை இருக்கும். அந்த பையை எடுப்பா பார்வதி, அஞ்சு கதாபாத்திரத்தில் வரக்கூடிய பார்வதி. அப்படி எடுத்துகிட்டு வந்து ஒன்றுமே பேசுகிறதெல்லாம் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக வந்து படகுல வந்து ஏறுவாங்க. ஊர்வசி பக்கத்தில் வந்து உட்காருவாங்க. பேக் அங்கே வைப்பா. படகு அங்கேருந்து கிளம்பும். காதலனுடன் போகிறதுக்கு அவள் தயாராக இல்லை. காதலனோட சொத்துக்காக ஆசைப்படக்கூடிய அந்த இளைஞனுடன் போய் வாழ்வதை விட அனைத்தையும் இழந்து அப்படி இக்கட்டான பரிதாபப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய லீலாமாவாக இருக்கக்கூடிய ஊர்வசி கூட நம்ம இனிமேல் இருந்துருவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய பார்வதி அப்படியே ஊர்வசி பக்கத்தில் போய் உட்காருவாங்க. படகு கிளம்பும். படகு கிளம்பி போயிட்டே இருக்கும். ஊர்வசியை வந்து அந்த தன்னுடைய மருமகளுடைய கையை அப்படியே பிடிச்சிருப்பாங்க. 2 பேர் உட்காந்துருப்பாங்க. இனிமேல் அந்த இரு பெண்களும் இணைந்து ஒரே வீட்டில் வாழ்வார்கள் அப்படின்றத அப்படி போயிட்டே இருக்கும்போது அப்படியே வந்து எ ஃபில்ம் பை கிறிஸ்டோ தோமஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரக்டருடைய பேர் வரும். யோசிச்சு பாருங்க, நான் கைதட்டினேன் திரையரங்கில் அந்த படத்தை பார்க்கும்போது. நான் கைதட்டின பிறகு நிறைய பேர் கைதட்டினாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, கேரளத்தில் வந்து இந்த படம் வந்து திரைக்கு வருவதற்கு முன்பே ஊர்வசி வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கேரளத்தில் உண்டாக்கிட்டாங்க. பிக் பாஸ் இருக்கு இல்லையா, கேரளத்தில் மோகன்லால் அந்த ப்ரோக்ராம் பண்ணி அப்படின்னு வரும்போது மோகன்லாலுடைய 6th சீசன் அந்த ப்ரோக்ராமில் சீஃப் கெஸ்ட்டாக வந்து ஊர்வசியை கூப்பிட்டுன்னு வரும்போது அதில் சொல்லிட்டாங்க. அது மாதிரி உள்ளொழுக்குன்னு ஒரு படம் நான் நடிச்சிட்டு இருக்கேன், நான் மாமியாரை நடித்து எனக்கு மருமகளை வந்து எனக்கு மருமகளை பார்வதி நடிச்சது அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது அடுத்த மாதம். அந்த படத்தை பாருங்கள், ஒரு அருமையான படமாக இருக்கும் அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வந்து கிரியேட் பண்ணிவிட்டாங்க முதல்ல ஆரம்பத்திலேயே. நீங்கள் இதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த படத்தை பற்றியே இங்கு நான் கூறுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.